ஹலோ guys, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் கடலை உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 3/4 கிலோ வெல்லம் எடுத்துருக்காங்க. இதை நல்லா உடச்சி விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு இதை நல்லா கரையட்டும். பாகு மாதிரி காய்ச்ச வேண்டாம், கரைஞ்சா போதும். காய்ஞ்சதை ஃபில்டர் பண்ணி நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. 1/2 கிலோ ராகி மாவு எடுத்துருக்கேங்க. அதை கொஞ்சமாக வாட்டர் தொளிச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சா கெட்டியாக இருக்கணும், ஆனால் பவுட்ரு ஆகணும். நம்ம உடச்சி விட்றப்ப அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பண்ணிக்கலாம். இதுதான் கொலா புட்டு செய்கிறதுக்கான கன்சிஸ்டன்சி. அதை நம்ம சலிச்சிட்டு கொலா புட்டு செஞ்சுக்கலாங்க. ராகி கொலா புட்டு ஆட் பண்ணுறதுனால இதில் நிறைய கால்சியம் இருக்குங்க. கிரவுண்ட்நட்டில் ஆல்ரெடி ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நம்ம ராகி மாவு ஆட் பண்ணுறப்ப இன்னுமே இது ஹெல்த்தி. ராகி மாவு வேணும்னா நீங்கள் அரிசி மாவு கூட ஆட் பண்ணலாம். பட் ராகி மாவில் இருக்க ஹெல்த்துக்காக நான் ராகி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். நான் 1 கிலோ நிலக்கடலை எடுத்திருக்கேன். அதை தோல் பாதி உதுத்திட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அதை நம்ம அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொலா புட்டை இதை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு காய்ச்சி வச்சுருக்க இந்த வெல்லம் இருக்குல்லங்க, அதை ஃபில்டர் பண்ணி இதில் ஊற்றிக்கலாம். ஃபில்டர் பண்ணணும், இல்லைன்னா கீழே மண்ணெல்லாம் நிற்குங்க. அதனால நம்ம கன்ஃபார்ம் ஃபில்டர் பண்ணி தான் ஆக்கணும். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், கலந்து விட்டதையும் நல்லா மாவு மாதிரி இருக்கும். இதை ஓவர் நைட் நான் ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி ஈவினிங் செஞ்சு இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு நாளைக்கு காலையில் இதை இப்படி பிசைஞ்சு விட்டுறேன். கையில் நல்லா பிசைஞ்சு விட்றப்ப தான் கட்டிகள் இல்லாமல் கரெக்டாக வரும். நல்லா பிசைஞ்சு விட்டுருக்கு. நல்லா பால் மாதிரி, எனக்கு ஆவரேஜான சைஸில் பால் எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் பால் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் பால் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் 2-3 ஹவர்ஸ் ஊற வச்சா கூட போதும். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு, நார்மலாகவே நிலக்கடலை ரொம்பவே ஹெல்த்திங்க, ரொம்ப ப்ரோட்டீன் ஜாஸ்தியானது. ஸோ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பெரியவங்க எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுத்துருங்க. இப்படி சாப்பிட்றது டெய்லி சாப்பிட்றப்ப ரொம்பவே ஹெல்த்தானது. நிலக்கடலை வெல்லம் எல்லாம் மிக்ஸ் ஆனதுனால இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட். நம்மளோட கடலை உருண்டை ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.